கர்த்தரை பரிசுத்தமாக மைப்படுவதாக. கிட்டத்தட்ட 5 வருஷமாக எனக்கு ஒரு 7 வருஷமாக தான் நாங்கள் இப்போ சமயத்தில் பழக்கம். என்னென்னா நாங்கள் வந்து இளங்க பாஸ்டரும் விஜய் பாஸ்டரும் சேர்ந்து அங்கே எங்கள் சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களும் நானும் சேர்ந்து அதில் இருந்து தான் விஜய் பாஸ்டர் பழக்கம். அப்படி கொஞ்சம் பழகிட்டு நாங்கள் எங்களோட இருந்தார்கள். நல்ல குணங்கள் அவங்கள்ட்ட இருந்தது. அதனால் ரொம்ப எங்களோட நட்பாக பழகினார்கள். அது மாத்திரம் இல்லை, எங்கள் சபையில் சனிக்கிழமை தோறும் ஒரு உபவாச ஜெபம் நடக்கும். அந்த உபவாசத்துக்கு ஒரு தவறாமல் வந்துருவார்கள். அதில் ரொம்ப அவங்கள்ட்ட நான் பார்த்தது, அந்த உபவாச ஜெபத்தில் பாஸ்டர் கொஞ்சம் லேட்டாக வந்தால் உடனே அந்த ஆராதனை நடத்துவாங்க. அதாவது உங்களுக்கு கர்த்தர் நிறைய திறமைகளை கொடுத்துருந்தா. அதாவது ஒரு கையில் கொட்டடிப்பாங்க, ஒரு கையில் கேமரா அடிப்பாங்க, பாட்டு பாடி ஆராதிப்பாங்க. அப்படி கர்த்தர் நிறைய தாளங்களை கொடுத்துருந்தா. ஆனாலும் ஏன் என்னன்னு சரி நமக்கு புரியவில்லை. நான் ரொம்ப நாள் ஒரு கிட்டத்தட்ட 4-5 நாளாக புலம்பிட்டேன். கர்த்தர் அதை கொடுத்து என்னை இனி மண்ணாடக்கூடாது. அதனால நான் அதோட அப்படியே விட்டுட்டேன். ஆனாலும் நம்ம விஜய் பாஸ்டர் நடிக்கும் போது ரொம்ப பாடுகள் தான், நெருக்கம் தான். அதனால இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு கொடுத்த தரிசனம், அவர்கள் வந்து சில பாடுகளை வரியா கடந்து போறாங்க, அதை எல்லாத்தையும் சகிச்சாங்க. ஆனால் நான் எனக்கு ஒரு நாள் தரிசனத்துல பாஸ்போர்ட் எடுக்கணும்னு முயற்சி செய்தாங்க. அந்த முயற்சி செய்யும்போது நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்போ இந்த பாஸ்போர்ட்டை நீ எடுத்து கொடு, அவங்க அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போவாங்க அப்படின்னு கற்று என்னோட பேசினாங்க. நான் உடனே எல்லாத்தையும் போராடி அதை அவங்க அதாவது விஜய் பாஸ்போர்ட் உடனே பாஸ்போர்ட் வந்துச்சு. பாசமாக வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அவங்க அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, நான் வந்து இந்த விடுறதுக்கு வந்தேன். இங்கே அன்னைக்கு பாசம் இங்கே இல்லை, அதனால விடுறதுக்கு வந்தேன். அவளுக்கு வந்துட்டு எனக்கு தான் வரல, எனக்கு தான் பசங்க உங்களுக்கு தான் வரும். அதெல்லாம் அதை கண்டிப்பாக விசாரிச்சா கொஞ்சம் போராடுவாங்க. அன்னைக்கு சாயங்காலம் பாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி அந்த இது போலீஸ் ஸ்டேஷன் அந்த இது ரொம்ப நாளாக ஃபைல் பெண்டிங்கில் நீ கொஞ்சம் போய் பாருங்கன்னாரு. செல்வத்தை விட்ட உடனே பார்த்து அடுத்த நாள் இந்த பாஸ்போர்ட் வர சார். இப்படி நிறைய காரியங்களை செய்தால் நான் கத்திட்ட கேட்டது, ஏன் கத்தாவே இந்த நிலைமை என்று. ஆனால் எதுக்கும் தெரியல. அதை படைத்தவர் அவர் சித்தம் தான் நிறைவேறும், அவர் நாமம் தான் மயப்படும். நம்ம ஒன்று இருக்கிறனால நம்ம கத்தர் நாமம் நம்ம அதிலிருந்து இந்த பாடுகள் நெருக்கத்திலிருந்து கத்தர் விடுதலையிலிருந்து விடுதலை தருவார். கத்தர் நம்ம எதிர்பார்த்ததுக்காக அதிகமாக ஜெயப்படும். கத்தர் நாம் மயப்படுவதாக. அல்லேலூயா.